எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் மக்களுக்கும் முதல்கண் வணக்கம். எங்கள் பேராசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். இன்றைக்கி காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகத்தை இப்போ நம்ம யூடியூப்பில் பதிவு செஞ்சுருக்கேன். ஜாதகம் ஆண் ஜாதகம் 16 போர்டில் கிரகம் போட்டிருக்கேன். இன்னொரு முறை நானும் சொல்கிறேன். 16/1/2002 5:23 AM. ஜன்ன காலத்தில் செவ்வாய் தேசம் வந்து 3 வருஷம் 11 மாதம் 26 நாள் எனக்கு சேலத்தில் பிறந்திருந்தாங்க. ஜாதகருடைய தந்தை வந்திருந்தாங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு. தனுஷு லக்கணம், லக்கணத்தில் கேது பகவான், லக்கணத்துக்கு 2ல் சூரியன், சந்திரன், புதன், சுக்கரன், லக்கணத்துக்கு 4ல் செவ்வாய் பகவான், 6ல் சனி பகவான், 7ல் குரு ராகு பகவான், 8ல் மாந்தி இருக்காங்க. நவாம்ச லக்னம் கடக லக்னம், கடக லக்னம் சிம்மத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார், கன்னியில் சந்திரன் இருக்கார், துலாமில் ராகு பகவான், விருச்சிகத்தில் மாந்தி இருக்கார், மகரத்தில் சூரியன் சுக்கரன் இருக்கார், மகரத்தில் குரு பகவான் இருக்கார், மேஷத்தில் கேது பகவான், ரிஷபத்தில் சனி பகவான், மிதுனத்தில் புதன் பகவான் இருக்கார். ராசி சொல்லியாச்சு, நவாம்சத்தை சொல்லியாச்சு. வயது இந்த ஜாதகருக்கு 23 நடப்பு, 22 வருஷம் 10 மாதம் 11 நாள், 23 நாள் நடப்பு ஜனன காலத்தில். இந்த ஜாதகருடைய தந்தை ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க. இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட கொடுத்தாங்க. நம்ம எப்போவுமே கிரகங்கள் எல்லாமே ராசி போட்டு நவாம்சம் போட்டு என்னென்ன பாதச்சாரம் இருக்குது, என்னென்ன கிரகம் யாருடைய கால் வாங்கியிருக்கு, நட்பு கால் இருக்கா, பகை கால் இருக்குதான்னு எல்லாமே நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு திசாபுத்தி எல்லாமே பார்த்து பலன் சொல்லுவோம். ஜாதகருடைய அப்பா கிட்ட கேட்டேன் நான், இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்களா இப்போ திருமணம் இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு ஜாதகருடைய அப்பா சொன்னார், திருமணம் நடந்துருச்சுமா, அது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டார். திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஜாதகருடைய அப்பா கேட்டார், திருமணம் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் கிரகம் எல்லாமே ஆய்வு செஞ்சுட்டு, உங்கள் மகன் வந்து பார்த்திங்களா இவர் அந்த தந்தைக்கு வந்து மூத்த மகன் இவர், உங்கள் மகனுக்கு வந்து பார்த்திங்களா முறை தவறிய திருமணம், இவரை விட வயதுக்கு மூத்த பெண் குழந்தையுடன் இருக்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுருப்பார், முறை தவறிய திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, ஆமாம்மா எங்கள் பையனுக்கு வயசு வந்து 23 தான் நடப்பு, அந்த பொண்ணுக்கு வந்து 30 வயசு, ஒரு குழந்தையோடு இருக்குது, அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டான், அவனே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தனியாக கொடுத்தன நடத்துகிறாங்க, சரி சண்டை சச்சரவாகவே இருக்கிறாங்க, ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருடைய அப்பா சொன்னார். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாச்சு. நம்மளுக்கு கிரகம் ஏன் இந்த என்ன கிரக நிலை இப்படி வயது குறைவான ஆண் வயது மூத்த பெண்ணுடன் குழந்தையோடு இருக்கிற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு என்ன கிரக நிலை, சுகர் நாடி விதிமுறையில் என்ன கிரக நிலை அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சோமா. லக்கணத்துக்கு முறை தவறிய பெண் திருமணம் செஞ்சிட்டாங்கம்மா அப்படின்னாரு. ஒரு குழந்தையுடன் எப்போவுமே முறை தவறிய திருமணம் நம்ம வந்து பார்த்திங்களா வேறு இனம் மதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னு வந்து பார்த்தோமா அண்ணன் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது, தங்கச்சி முறையில் இருக்கிறவங்க வந்து அண்ணனை விரும்பி கல்யாணம் பண்ணுறது, சித்தப்பா முறையில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து முறையாகணும், எங்களுக்கு இப்போ எங்களுடைய மகள் முறையாகணும், அந்த முறையில் இருக்கிற கல்யாணம் பண்ணுறது, அக்கா தம்பி விரும்பி கல்யாணம் பண்ணுறது, தம்பி அக்கா விரும்பி கல்யாணம் பண்ணுறது, இப்படி பிள்ளைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. நாளடைவில் அது எங்களுக்கு நட்பு காதலாக மாதிரி விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க கேட்குறாங்க, நாங்கள் பழகிறப்பே நீங்கள் எங்களுக்கு வந்து அண்ணன் மாதிரி தானே, தம்பி முறை உனக்கு வேணும், அண்ணன் முறை வேணும், சித்தப்பா முறை வேணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அந்த பிள்ளைங்க நம்மளே திருப்பி கேட்குதுங்க. ஆனால் நட்பாக ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகுறாங்க. நாளடைவில் எங்களுக்கு அது காதலாக மாதிரி விரும்பி கல்யாணம் பண்ணுறாங்க, குடும்பம் நடத்துகிறாங்க. இப்படி நிலை மாறி மூத்த கலத்திரமோ அல்லது முறை தவறி விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கு கிரக நிலை வேணும் இல்லையா. அதுக்கு சுகர் நாடி விதிமுறையில் பாருங்கள். தனுசு லக்னம், லேலில் வந்து குரு பகவான் ராகு இருக்கிறாரு. அந்த குரு பகவான்ன்றது ராகு காலில் இருக்கிறாரு, ராகு செவ்வாய் காலில் இருக்கிறாரு. குரு பகவான் ராகு காலில் இருக்கிறாரு, ராகு செவ்வாய் காலில் இருக்கிறாரு. செவ்வாய் லக்னத்துக்கு 4 இருந்து ராகுவை பார்க்குறாரு. செவ்வாய் ராகு குரு லக்னாதிபதி 7க்கு போயிட்டார். இந்த கிரகம் வந்து பார்த்திங்களா இப்படி கிரகம் லக்னாதிபதி குரு பகவான் 7ஆம் அதிபதி ராகு இது எல்லாமே இந்த கிரக அமைப்பு வந்து இப்படி தொடர்பு பெற்றுச்சுனாவே அந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா முறை தவறி திருமணம் தான் செய்வாங்க.
அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்று. 2ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்களா இது மட்டும்தானா அப்படின்னு நம்ம எடுத்துடக்கூடாது. 2ஆம் பாவத்தில் பாருங்கள், 2ஆம் அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்து பார்த்திங்களா 6ல் இருக்கார். அவர் சந்திரன் கால் வாங்கிட்டார். 2ஆம் பாவத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் 4 பேருமே இருக்கிறாங்க. அந்த சுக்கிரன் என்ற கால் வந்து பார்த்திங்களா, சுக்கிரன் என்றது சூரியன் கால், சந்திரன் என்றது வந்து பார்த்திங்களா குருக்கால், சந்திரன் குருக்கால், சந்திரன் செவ்வாய்க்கால், சூரியன் சுயக்கால், சுக்கிரன் என்றது வந்து பார்த்திங்களா சுக்கிரன் என்றது சூரியன் கால். இப்படி பகையான நட்பு. சந்திரன் என்றது செவ்வாய்க்கால். இப்படி பகையான கிரகங்களுடைய தொடர்பு சேர்க்கை இருந்துச்சுனாலுமே அது குடும்பம் வந்து பார்த்திங்களா ஒரு நல்ல 4 பேர் மதிக்கத்தக்க குடும்பமாக நடத்த மாட்டாங்க. அந்த நடத்துறதுல குடும்பம் ஆண் பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிங்க அவமானம் அது மாதிரி வந்துடும். 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதி தொடர்பு யாருடைய ஜாதகத்தையுமே வரக்கூடாது. 2ஆம் பாவத்தில் சந்திரன் என்றது செவ்வாய்க்காலாக இருக்கிறாரு, புதன் என்றது வந்து பகையான சந்திரன் காலில் இருக்கிறாரு, சூரியன் சுயக்காலில் இருக்கிறாரு, சுக்கிரன் சூரியன் காலில் இருக்கிறாரு. இருந்துமே அந்த அஷ்டமாதிபதி 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி இருந்தாலும் சரி, அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் தொடர்பு இருந்தாலும் சரி, அது அஷ்டமாதிபதி கிரகம் அஷ்டமாதிபதி கால் வாங்கியிருந்தால் அது அஷ்டமாதிபதியாகவே மாறிடும். சுகநாடி விதிமுறையில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும். அந்த 2ஆம் பாவத்துக்கு 6க்கும் 8 வந்து பார்த்திங்களா 7ஆம் பாவத்துடன் கூடி 2ல் இருக்கிறதுனால குடும்பம் வந்து பார்த்திங்களா கண்ணியமாக ஒழுக்கமாக நடக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருமண பொருத்தம் போடுறப்ப இதெல்லாம் 2ஆம் பாவத்துக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இல்லாமல் திருமண பொருத்தம் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்களா லக்னம் 2, 7, 8, 12 இந்த பாவங்களில் இந்த ஸ்தானங்களில் பாகரகங்கள் சேர்க்கை தொடர்பு அஷ்டமாதி தொடர்பு இருக்கக்கூடாது. லக்னத்தில் சனி, செவ்வாய், ராகு. லக்னத்துக்கு 2ஆம் பாவம் குடும்பம் நடத்தும் இல்லையா, ஆண் பெண் சேர்ந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யும் பாவம் 2ஆம் பாவம் தானே. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், செவ்வாய், ராகு இணைவு இருக்கக்கூடாது, சேர்க்கை இருக்கக்கூடாது. அடுத்து 7ஆம் பாவம் திருமணம் ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். 7ஆம் பாவத்துக்கும் சுக்கிரன், சனி, ராகு தொடர்பு இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் ஆயுசனம். 8ஆம் இடத்துலையும் குரு, சனி, ராகு இவர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. 12ஆம் இடம் ஆண் பெண் கட்டில் சுகம். குரு, செவ்வாய், ராகு இப்படி பாவகர்கள் தொடர்பு இருந்துச்சுனாலும் அது எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை அந்த ஆதிபத்தியத்தை அது கெடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்குமே எந்த லக்னமாக இருந்தாலும் 2ஆம் பாவத்திற்கு அஷ்டமாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது. அல்லது 2ஆம் பாவத்தில் அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இருந்துச்சுனாவே அது அஷ்டமாதிபதியாகவே அது மாறிக்கும். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இப்படி குடும்ப அமைப்பு இருந்துச்சுனாவே வந்து பார்த்திங்களா குடும்பம் வந்து சிறப்பாக நடத்த மாட்டாங்க. 7ஆம் பாவத்தில் செவ்வாய், ராகு, குரு இப்படியோடைய பாவகிரகங்கள் தொடர்பு சேர்க்கை பார்வையெல்லாம் இருந்துச்சுன்னா மதம் மாறி இனம் மாறி இல்லைனா ஒரு மூத்த களத்திரம் அல்லது வயதுக்கு மூத்த பெண் இல்லைனா இப்படி முறை தவறிய திருமணம் இப்படி தான் நடக்கும். திருமணத்தில் போராட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எம்ஜிஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கும் பொதுமக்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் எம்ஜிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். விதிமுறைகள் தொடர்ந்து நாங்கள் குழுவில் சொல்லிக்கிட்டு வரோம், சேனலில் சொல்லிக்கிட்டு வரோம். ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.